நான் தான் சொன்னேன், எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி வரும் என்ற நிலைமைகள் இருக்கிறது. காரணம், திமுக கூட்டணி ஒரு வலுவான கட்டமைப்பு, கூட்டணி பலம் மட்டுமல்ல பிரச்சார யுக்தியிலையும் வலிமையாக இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலும் முத்திரை பதித்த ஆட்சியாக இருந்திருக்கிறது. கூட்டணி என்பது பல கட்சிகள் கூடி வலுவான கூட்டமைப்பு, அரசியல் அறம் சார்ந்து ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுகின்ற இடதுசாரி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சிந்தனை ஓட்டம் கொண்டவர்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறார்கள். பிரச்சார யுக்தியிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை நாள்தோறும் சந்திக்கிறார். அவருக்கு அடுத்து துணை முதலமைச்சர் மாண்புமிகு துணை அமைச்சர் உதயாநிதி அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார். திமுகவுடைய நாடாளுமன்ற தலைவி அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம், அதே போன்று காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே வாக்குகளை சேகரித்துக் கொண்டு போகிறார். கூட்டணி எந்த பலமும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தல் கூட்டணி அமைப்பதும் சரி பிரச்சார யுத்தத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவேதான் முதலமைச்சர் குறித்து நாள்தோறும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஒருமையில் பேசுவது, அவருக்கு கொரோனா காலத்தில் அவர் போயிருக்கணும் என்று அவருடைய விருப்பத்தை உள்ளக்கடங்கை சொல்வதெல்லாம் அரசியலில் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார் என்பது பொருள்.